உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு மூத்த அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், 3 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கிறது. வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் மோடிக்கு ஒரு பின்தங்கிய கருத்து கணிப்பாக வருது. முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? கருத்து கணிப்பெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் செல்லாது. என்னமோ தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரியும் அதை வாக்கு எந்திரம்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்கிற மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு வாக்கு எண்ணிக்கை போட்டு கொடுக்குற மாதிரி அது அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்றைக்கி நடந்திருக்கிற தேர்தல் வந்து மக்களுக்கும் வாக்கு எந்திரத்துக்கும் மத்தியில் நடந்திருக்கிற தேர்தல் கமிஷனுக்கும் மத்தியில் நடந்திருக்கிற தேர்தல். ஆனால் அமித்ஷா வந்து மோடிக்கும் ராகுல் காந்திக்குமான தேர்தலில் சொல்கிறாரு. அது வெளியில் பேசுறது உண்மையாக நடக்கிறது வந்து மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடக்கிற தேர்தல். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா மக்களுடைய வாக்குகள் பிரதிபலிக்கும். தேர்தல் ஆணையர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் வேறு மாதிரி எடுத்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வரும். கருத்து கணிப்பெல்லாம் இன்றைக்கி வந்து எடுபடாது. அது அந்த காலம் மக்கள் ஓட்டு போட்டு அதை அப்படியே எண்ணி அப்படியே கொடுத்தது. இன்றைக்கி என்ன மக்கள் என்ன ஓட்டு போட்டாங்களோ என்ன வாக்கு கொடுத்ததோ என்ன ஆச்சோ தெரியல. ராகுல் காந்தியை சொல்கிறாரு மோடியினுடைய தோல்வி நிச்சயம், அதே மிஞ்சி அவர் ஜெயிச்சாருன்னா வாக்கு எந்திரம் இது பண்ணி தான் அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வாக்கு எந்திரத்தினுடைய நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இல்லை. அதே மாதிரி தான் தேர்தல் ஆணையத்தை பற்றி மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லை. வாக்கு எந்திரங்களை வந்து பரிசோதிக்கணும்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து டெல்லியில் கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் முடியாதுங்கிறது. எதிர்கட்சியுமே எந்த எதிர்கட்சியுமே ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி தெரியலையே. அப்போ என்ன அழுத்தி அவரை போட்டு அழுத்தி சொல்லணும் சார். நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் தானே சார். என்ன சார் ப்ரெஷர்? புரியல சார், புரியலையே. ப்ரெஷர் கொடுத்தா தான் வேலை நடக்குன்றீங்களா? அதை ஒத்துக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறீங்க. அதை ஒத்துக்கிறீங்க. இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில் ப்ரெஷர் கொடுத்தாலும் நடக்காதுங்கிறத ஒத்துக்கிறீங்க. அவ்வளோதான் மாற்றம். அப்புறம் மக்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது, மக்களுக்கு வச்சு ஜெயிக்க மாட்டாங்கிறத நீங்கள் முடிவு சொல்லிட்டீங்களே. அந்த முடிவு தானே சொல்றீங்க. ப்ரெஷர் கொடுத்தா தான் சார் தேர்தல் நேர்மையாக நடக்கும் போதே அப்புறம் முடிஞ்சு போச்சு இல்லை சார். பொறுப்போக்கில் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கும் ஸ்ட்ராங்காக சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். கடைக்கோடி மனிதன் வந்து ஒரு குரல் எழுப்பினா கூட பதில் சொல்கிறது தான் ஜனநாயகம். அதே அண்ணா வசனம் எழுதியிருப்பார். சாலையோரத்தில் இருக்கும் வேலையேற்றதுக்கு பச்சையெல்லாம் கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்பான் மண்ணை. ராஜா கேட்பார். கேராம்சாமி தான் நடிப்பார். அரசே, சாலையோரத்திலே வேலையேற்றதுகள் முகத்திலே 1000 கேள்விக்குறிகள். அந்த கேள்விக்குறி சற்றே விளைந்தால் அறிவாளாக மாறிவிடும், ஜாக்கிரதை என்பார். அதுதான் சாலையோரத்தில் இருக்கிற வேலையேற்றதுகள். ப்ரெஷர் கொடுக்கறது முடியலன்னு கேட்குறீங்களே, ப்ரெஷர் கொடுத்தா தான் சார் வேலை நடக்குன்றீங்களே. அந்த அளவுக்கு இன்னைக்கு ப்ரெஷர் மீன்ஸ் சும்மா சொல்றதுக்கு சார் அந்த வார்த்தை வரக்கூடாது சார். இல்ல சார், அந்த வார்த்தை வரக்கூடாது. தேர்தலே வந்து ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது தான் தேர்தல். அதுதான் ஜனநாயகம். இது வந்து ப்ரெஷர் கொடுத்தா தான் தேர்தல் ஆணையம் வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம்? அதுலேயே தெரிஞ்சு போச்சு இல்லை, யோகியத்தை முடிஞ்சு போச்சு இல்லை. அப்புறம் எப்படி தேர்தல் நேர்மையாக நடந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரே வரியில் நீங்களே சொல்லிட்டீங்க. ப்ரெஷர் கொடுத்தா தான் சார் நடக்கும். எதிர்கட்சிகளை சந்திக்க மாட்டேங்கிற ஒரு தேர்தல் ஆணையர் மக்களுடைய குரல் அவர் எங்கே மதிக்க போகிறாரு? ஆனால் இன்றைக்கி சில சம்பவங்கள் நடந்ததை பார்த்து சில கெஜ்ரிவால் விடுதலை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. கெஜ்ரிவாலை சும்மா விட்டுருந்தா கூட ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். தேர்தலில் பிரச்சாரத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களே, அங்கே தான் ஏதோ மோடிக்கு ஏதோ கெட்ட நேரம் வந்துடுது போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். முதல் கட்ட தேர்தலில் மோடியினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. 2ஆம் கட்ட தேர்தலில் லைட்டாக சுருங்கிடுச்சு. இப்போ 3ஆம் கட்ட தேர்தலில் நிறைவடைந்திருக்கு. அதுக்குள்ளே மோடியினுடைய அந்த மொத்த மகிழ்ச்சியும் வந்து துடைத்தெறிய மறைய அவருடைய இது இருக்குது. அந்த மகிழ்ச்சி வந்து இந்த 7 கட்ட தேர்தல் முடியும் போது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் முதல் கட்ட தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையம் வாக்கேந்திரம் எல்லாம் நம்ம கையில் இருக்கிற தைரியத்தில் இருந்தார். அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பரவலாக எல்லாம் பேச ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சில நீதிபதிகிட்டையும் கையில் போட்டுக்கிட்டு அவர் வேலை நடத்தினார்.
வாக்கேந்திரங்களை சந்தேகப்படக்கூடாதுன்னார் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி. கோர்ட்டே சந்தேகம் இருந்தால் தான் கோர்ட்டுக்கே போவாங்க. கோர்ட்டுடைய அடிப்படை இதையே தகர்த்து எறிஞ்சிட்டு ஒருத்தர் வந்து நீதிபதியாக உச்ச நீதிமன்றத்தில் உட்காந்து லட்சணத்தின் அதையும் நம்ம பார்க்குறோம். சந்தேகமே படக்கூடாதுன்னாரு. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பார்த்தாக்கா அதுக்கப்புறம் போகிற போக்கெல்லாம் பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் ஆகிக்கிட்டே வருது. இங்கே போகிற போக்கு பார்த்தா ஈரோடு நடந்த மாதிரி நடந்துருமோங்கிற பயம் அவருக்கு வந்துருச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஈரோடு ரிசல்ட் வந்துருன்னு சொல்கிறீங்க. இப்போ ஈரோடு கர்நாடகா தேர்தல் முடிவுகள் அதே தானே பண்ணிடுச்சு. சார் மோடியோட கேரண்டிலாம் சொன்னாங்களே சார், அது எடுபடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்றைக்கே முடிஞ்சு போச்சு. மோடியோட கேரண்டியெல்லாம் ஒரு சின்ன ஒரு விளம்பரம் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வயசானவர் வந்து டிக்கெட் வாங்க போகிறாரு, சீனியர் சிட்டிசன்றாரு. அதெல்லாம் பழைய காலம் போயிட்டே இரு, அதெல்லாம் எடுத்தாச்சுன்னு. அப்புறம் வேறு ஒருத்தர் வந்து ஏதோ கேட்குறாரு, டோக்கன் நம்பர் 4ன்றாங்க. என்னன்னு அந்த 4 எடுத்துகிட்டு போனாக்கா உன்னுடைய கேள்விக்கு இந்த வடை தான் அவங்க கொடுப்போம் அப்படி சொல்லி அந்த அளவுக்கு அவருடைய கேரண்டியெல்லாம் போயிடுச்சு. கேரண்டி என்னது, எந்த கேரண்டி அவர் 10 வருஷத்தில் கொடுத்த கேரண்டியெல்லாம் எத்தனாயிரம் கேரண்டி எதை அவர் நிறைவேற்றினார்? அவர் நிறைவேற்றின ஒன்று மக்களுக்கே சொல்லாமல் நடத்தினது. பல்வேறு நாடுகளை சுற்றி பார்த்து விட்டு உல்லாசமாக இருந்து விட்டு வருவேன்ற ஒரு விஷயத்தை தவிர மோடி அரசாங்கத்தினால் மக்களுக்கு என்ன நடந்தது? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அகில இந்தியாவிலும் சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிற, உற்பத்தி திறனை உருவாக்குகிற, பொருளாதாரத்தை முன்னேற்றுகிற ஒரு தொழிற்சாலையாவது இந்த 10 ஆண்டுகளில் பாஜக செய்திருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறதா சொல்லுங்கள். ஒரு கல்வி நிறுவனத்தையாவது உருவாக்கி இருக்குதா சொல்லுங்கள். ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் எதையாவது நடத்தி இருக்குதா சொல்லுங்கள். 10 ஆண்டு ட்ரெய்லர் தான் சொல்லியிருக்காருல்ல, மேபி படத்தை ஓட்டி காட்டு. ட்ரெய்லரே எத்தனை வருஷம் சார் ஓடும்? அடுத்த 5 ஆண்டில் படம் ஓட்டி காட்டுறது. ட்ரெய்லர் பார்த்தது போதும், படத்துக்கு நாங்கள் தேட்டர் கொடுக்குறதா இல்லைன்ட்டாங்க ஜனங்க. இந்த ட்ரெய்லரே போர் அடிக்குது, அதனால் இந்த உங்கள் முழு படத்துக்கு தேட்டர் கிடையாது போங்கன்ட்டாங்க. அதுதான் நடந்தது. மோடியினுடைய கேரண்டி எடுப்படலை, வெளிப்படையாகவே இந்து இஸ்லாமிய பிரச்சனையை கையில் எடுக்கிறார். இதை வந்து ஒரு வெளிப்படையாகவே ஒரு மத வெறுப்பை பேசுகிறார். வேற என்ன பண்ண முடியும்? டெஸ்பரேட், கடைசி முயற்சி. எங்கள் நோயாளி நிச்சயமாக இறந்துடுவார்ன்ற ஒரு சுச்சுவேஷனில் ஹார்ட்டெல்லாம் நின்று போச்சுன்னா நாங்கள் சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா அட்ரினலின் ஒரு இன்ஜெக்ஷனை டைரெக்டாக ஹார்ட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவோம், லாஸ்ட் ட்ரையல் கொடுப்போம், ஒரு வேளை எழுந்திருக்கலாம்னு. அந்த சுச்சுவேஷனில் இருக்கார். ஒரு அட்ரினல் இன்ஜெக்ஷன், அந்த லைஃப் சேவிங் ட்ரக் ஏதாவது கொடுத்து பார்ப்போங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் வந்திருக்கார். இதெல்லாம் இதுக்கப்புறமும் நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, நீங்கள் வாக்கு இயந்திரங்களை எல்லாம் ஒரு இடத்துலையும் வச்சுருக்கிறீங்க. வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்ட இடங்களுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. இடங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது, வாக்கு இயந்திரத்துக்கு பாதுகாப்பு இருக்கா? கேரண்டி இருக்கா? நீங்கள்லாம் டெக்னாலஜி படித்த பீப்புள் ஜனங்க, வாக்கு இயந்திரத்தை எவ்வளோ சுலபமாக நம்மளால் மாற்ற முடியும் உங்களுக்கு தெரியாதுதான்? அந்த நம்பிக்கையில் தான் இதுவரையில் அவர் ஓடிக்கிட்டு இருந்தார். அது நடக்காது போல இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததில் தான் இப்போ அவர் பயந்து போயிருக்கார். அவர் இதுவரையில் அவர் விவசாயிகள் சேர்த்து உழுந்துக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படாமல் போய் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தார், சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தார் ராமர் கோயிலில். எந்த தைரியத்தை உழுந்துட்டார்? வீட்டு முன்னாடி 10 சப்தர்ஜங் ரோடுக்கு முன்னாடி 400 விவசாயி சேர்த்து கிடக்கிறான். 10வது மைலில் போய் ராமர் கோயில் திறக்கிறேன்னா எந்த தைரியத்தை திறந்தார்? நீ ஓட்டு போட்டாடா நான் ஜெயிக்கிறேன், எனக்கு வாக்கேந்திரம் இருக்குது, வேணுங்கிற ஓட்டை நான் போட்டுக்கணுன்ற தைரியத்தை தானே போனார். இன்றைக்கி அந்த தைரியம் போயிடுச்சு. எப்படி ராமன் கடைசியில் சரைய நதியில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டானோ அந்த கதி தான் அவருக்கு வரும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பேச்சு. இப்போ உத்தரப்பிரதேசில் வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களை தாக்கி பேசுகிறார். அக்பர்னு சொல்லிட்டு ஒரு பெயரில் ரோடு இருக்குது, அந்த ரோடை நான் வந்து அந்த பெயரையே காலி பண்ணிடுவேன். காங்கிரஸ் வந்து இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களை சீர்குலைக்குது, இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார். ஒருவேளை இஸ்லாமியர்களை பகைத்து கொண்டு உத்தரப்பிரதேசில் மோடியால் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை சொன்னாங்க நடக்கும்னு நினைக்கிறாரு. அதை சொன்னால் அது நடக்கும்னு நினைக்கிறாரு. அந்த உத்தரப்பிரதேசத்தை தலைமை நகரமாக வச்சுக்கிட்டு தாங்க 700 வருஷம் முகலாயர்கள் ஆண்டாங்க. வாய மூடிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அக்பர் பேரை எடுத்துருவேன். அவர் கட்டிக்கிட்டார ஜோதிபாய், அந்த மாலை என்ன பண்ணுறதா இருக்கு? நீ தானே போய் பொம்பளை தானே கொண்டு போய் கட்டி வச்ச, அப்போ எங்கே போச்சு மானம் வைக்க முடியலாம்? தோடர் மாளுங்கிறவன் தானே போய் ராஜாவை இதை மந்திரியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவன் அந்த பேரை சேர்த்து ஒழிச்சு கட்டான் பார்க்க. சரித்திரம் தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுகிற பேச்சு இதெல்லாம்
அவருக்கு சரி மோடியை பற்றி பேசுகிற அர்த்தமில்ல, அவர் ஏதோ குருட்டு போன விட்டு அவனை கதையாக பதவிக்கு வந்து உட்காந்துக்கிட்டார், ஏதோ ஓட்டிவிட்டார், அவ்வளோதான். ஒரு திறமை உண்டா, பேச்சு திறமை உண்டா, வாத திறமை உண்டா, செயல் திறமை உண்டா, ஏதாவது ஒரு எந்த திறமையின் அடிப்படையில் அவர் ஆட்சியில் இருந்துக்கிட்டு இருக்காரு? வகுப்பு துவேஷத்தையும் இதையும் பேசிக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை தவிர அவர்கிட்ட என்ன தனிப்பட்ட திறமை என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா வளர்ச்சி நோக்கிய பாதையில் கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த வளர்ச்சி நோக்கிய பாதைங்கிறது அந்த பாதையை காட்டுங்க. நாங்கள் அதை வந்து ஏதோ பள்ளத்தாக்கில் கொண்டு விட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வளர்ச்சி பாதையா? இதுக்கு கீழே போக முடியாதுங்க. இதுக்கு கீழே போகிறதுக்கு வழியே இல்லை. தரம் வந்துருச்சு, அதுக்கு தோண்டிட்டு போக முடியாது. பொருளாதாரத்தில் கடைசி 5 நாடுகளுக்கு இதில் இருந்துச்சு தனி மனித வருமானத்தில் நமக்கு கீழே 10 நாடுகள் தான் இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது பொருளாதாரம். கை வைக்காத இடம் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். மாணவர்கள் படிக்கிறாங்களா, நீட்டை போட்டு படிப்பை கெடுத்து ஒடிச்சு கட்டிவிட்டு. மருத்துவமனைக்கு போகிறாங்களா, அங்கே ஜிடிபி ஏதோ ஒன்று போட்டு மருத்துவமனைகளை இல்லாமல் போட்டு. தொழிற்சாலைகள் இருக்குதா, தொழிற்சாலையை கட்ட விடாது. சாலைகளில் மக்கள் போயிட்டுருக்காங்களா, அவங்கள வந்து டோல்கேட் போடு. வியாபாரம் பண்ணுறியா, இது இந்த என்ன மாதிரி ஜிடிபி போடு. எத்தையும் விடாத. பெண்களுக்கு திருமணமா, எந்த ஜாதியை சேர்ந்தவா, இது ஜெக்காத்து எதா போடு. எத்தனை நீங்கள் கை வைக்கல. நீங்கள் கெடுக்காத ஒரு துறையை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் இடஒதுக்கீடா, அரசாங்கத்துக்கிட்ட அந்த கம்பெனி இருந்தால் தான் இடஒதுக்கீடு கேட்ப. அதான் நீக்கிட்ட கொடுத்துட்டேன். எல்ஐசியை கொடுத்தாச்சு, ஹார்பரை கொடுத்தாச்சு, பீச்சை கொடுத்தாச்சு, சுடுகாட்டை கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த தமிழ் படத்தில் கட்டுவானே அது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதானிக்கிட்ட கொடுத்தாச்சு. அதானிக்கிட்ட நீ பிரதம மந்திரியாக உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற. இதுதானே வளர்ச்சி. மோடி ஆட்சியை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும்? எனக்கு அப்போ வந்துருக்க சந்தேகம்னாக்கா, அதானி வந்து ராகுல் காந்தியோட தொடர்பில் இருக்காருன்னு நேற்று சொன்னார். ஒருவேளை அவரை கைவிட்டாரோ என்னும். மோடியை கைவிட்டார் போல். அதனால தான் அவர் மூஞ்சி இன்றைக்கி சொல்கிறீங்க ரொம்ப இருண்டு போய் கிடைக்குது. முதலாளி கைவிட்டார் அப்படின்னு இருக்கலாம். மத ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. மறுநாள் வந்து இஸ்லாமியர்கள்லாம் பாஜக வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மாற்றி மோடி அவர்கள் பேசுவதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒன்றும் புரியல. அவர் கட்சியில் வந்து பாஜகங்கிற கட்சியில் யாருங்க இருக்கிறா? இஸ்லாமியர்கள் சேர்றாங்கன்னு சொல்றாரு. ஐயா போய் நம்மளும் சேர்த்து போகிறது தான் என்ன இருக்குது இப்போ? அது தப்பே கிடையாது. அவங்க காலாகாலமாக அவங்க பண்ணிகிட்டு இருந்தது என்ன? முகலாயர்கள் வந்தாங்க, முகலாயரோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. வெள்ளைக்காரர்கள் வந்தால் வெள்ளைக்காரரோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. என்றைக்கு வடநாட்டுக்காரர்கள் சண்டை போட்டாங்க? அவன் காலில் விழுந்து மேம் குலாம் சாப் அப்படின்னு போனவன் தான் அவன். அந்த கொலை வழக்கப்படி இருக்காங்க. நாளைக்கு சைனா வந்து பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, எல்லாம் சைனீஸ் கற்றுக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்கு. பெரியார் தான் சொல்லுவார், ஜப்பான்காரன் வந்து தமிழ்நாட்டில் குண்டு போட்டான்னு உடனே இங்கிலாந்து போய்டும் போல் இருக்கு, 2ஆம் உலகத்து இங்கிலாந்து போய்டும் போல் இருக்கு, அப்போ ஜெர்மனும் இத்தாலியா ஜப்பானும் வந்துடுவாங்க போட்டிருக்கு, ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு உடனே நம்ம ஊர் ஐயருங்க பூரா ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தாங்களாம். ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்தாக்கா கவர்மெண்ட்டில் ஜாப்பில் இருக்கணும். அது மாதிரி ஆட்களுங்க. சாவர்காரங்கிறவர் தாங்க பாஜக உருவாக்குனவர். அவர் வெள்ளைக்காரனுக்கு எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் ஒரு புத்தகமே போடலாங்கிறாங்க. இவ்வளோ கத்தை இருக்கும்ன்றாங்க. உனக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு இவ்வளோ லெட்டர் எழுதியிருக்காரு. புத்தகமாக போடலாம். அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க எதை இன்றைக்கி அதானியும் கை விட்டுட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் அவர் மூஞ்சி கொஞ்சம் ரொம்ப பேயறிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த அதானி அம்பானி விவகாரத்தில் மோடி அவர்கள் சேம் சைடு கோல் போடுற மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல இருந்தே ராகுல் காந்தி அதானி அம்பானியை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். ஆனால் நேற்றைக்கு பேசும்பொழுது அதானி அம்பானியை பற்றி ராகுல் காந்தியா வாயே திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருக்கு செலக்டிவ் அம்னிஷியான்னு பேர் இதுக்கு. ஜெயலலிதா தான் சொன்னாங்க அத்வானியை பற்றி சொல்லும்போது அவருக்கு அது எதெல்லாம் மறக்கணுமோ அதை மாத்திரம் செலக்டிவாக மறந்துடுவார். அது மாதிரி தினசரி அம்பானியை பற்றி அதானியை பற்றி பேசுகிறது ராகுல் காந்தி. இவர் அப்போல்லாம் இதான் வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு போகிறோம். இங்கே ஏதாவது ஆவி ரூபத்தில் நடமாடிட்டு இருந்தார் போல் இருக்கு. இல்லை ஒருவேளை அவர் பேசுனது எதுவுமே புரிஞ்சுருக்காதோ என்ன ஆகும். ஆக இப்போ என்னை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு மனநல வைத்தியரை பார்ப்பது நல்லது. மோடி ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அவர் ரொம்ப அப்செட் ஆகிருக்கார். அதனுடைய விளைவு தான் அம்பானியை பற்றி அதானியை பற்றி ராகுல் பேசலைன்ற அளவுக்கு உளர ஆரம்பிச்சிருக்கார்.
உடனே காட்டுங்க. அவங்க குடும்பத்து மனைவி இருந்தாலும் சொல்லலாம், அவங்களையும் பிரிஞ்சிட்டாரு. அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அவர் சகோதரர் இங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பார், பிரகலாத் மோடின்னு, லீலா பென்டா ஹோட்டலில், கோடீஸ்வரர்கள் தங்குற ஹோட்டலில் இருப்பார். ப்ரைவேட் பிளான்லாம் வச்சுட்டு இருப்பார். அவர் தம்பி, மோடியோட தம்பி. அவர் ஏதோ போய் பார்க்குறது கூட்டு போகலாம்ல மருத்துவமனைக்கு. ஏன்னா எப்படியும் ஆட்சி கீழ்ச்சிங்கிறதுலாம் அவுட் ஆஃப் கொஸ்டின். இது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது எதிர்கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ மோடியினுடைய நிலைமை படுமோசமாக போகும். ஆக இப்போயே முன்னெச்சரிக்கை அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணால். ராகுல் காந்தி அவர்கள் அம்பானி அதானியை பேசாத காரணம், அதானி அம்பானி கிட்டேருந்து டெம்போ நிறைய கருப்பு பணம், அவர்கள் சேர்த்து வைத்த கருப்பு பணம் டெம்போ நிறைய வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை அதானி அம்பானி கிட்ட கருப்பு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மோடி அவர்களே ஒரு பேச்சு ரீதியாக சொல்கிறாரோ? அவர் ஒப்புதல் வாக்குமூலம். இப்போ அந்த ஆட்சி வந்த உடனே கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னாருங்க. 10 வருஷம் ஆச்சுங்க. அத்தனை கருப்பு பணத்தை எங்கே வச்சுருக்காரு? அம்பானி அதானி வீட்டில் கொடுத்துருக்காருன்னு தெரியுது. அவரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. கருப்பு பணத்தை நான் ஒழிக்கலைங்க, நான் எடுத்துகிட்டு போய் அம்பானி அதானிகிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இது அமலாக்கத்துறை, அது அமலாக்கத்துறை தான் அவங்ககிட்ட தானே சம்பளம் வந்துடும். அதுதான் ராகுல் காந்தியும் கேட்குறாரு. எனக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா இடி ரைடு விடுங்க, ஐடி ரைடு விடுங்க, எனக்கு காட்டுங்க கொடுத்து. எப்படி ஐடி ரைடு எப்படி ஓட முடியும்? அதானி கிட்ட தானே அவங்க அமலாக்கத்துறையை சம்பளம் வாங்கிட்டு இருக்குது. அவங்க முதலாளி வீட்டில் போய் ரைடு போடுவாங்களா? ஆமாம், இந்த கவர்மெண்ட்டை நடத்துறது அதானி கிட்ட தான் பிரைம் மினிஸ்டராக வேலை பார்க்குறாரு மோடி. இவங்களும் மோடி கீழே வேலை பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறது அதானி. அப்படி நம்ம சம்பளம் கொடுக்குற முதலாளி வீட்டில் ரைடு பண்ணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அமலாக்கத்துறை போகுமா? இல்லை, மோடி சொல்கிற மாதிரி குற்றச்சாட்டு ராகுல் காந்திகிட்ட பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி வீட்லேயும் அதானி அம்பானியுடைய பணம் இருக்குன்னா ரைடு விட வேண்டியதானே? அதான் அவர் கேட்குறாரு. அமலாக்கத்துறை நீங்கள் வாய முடி கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி பேர் உட்காந்து என்ன பண்ண. ராகுல் காந்தி இன்னொரு கேள்வியும் எழுப்பார். 10 ஆண்டு காலத்தில் 1000 மேடைகளுக்கு மேலே மோடி அவர்கள் பேசியிருப்பார். ஒரு முறை கூட அதானி அம்பானியை பற்றி பேசாத பிரதமர் தேர்தல் நெருங்க முடிய போகிற தருவாயில் இப்போதைக்கு பேசுவதற்கு என்ன காரணம்ன்ற மாதிரி கேட்குறாரு. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? அதானி கை விட்டாருன்னு வாத்தியாருங்க ஏமாற்றிட்டாங்க. ஆட்சி மாறும்போல் இருக்குது, இந்த ஆளை வச்சுக்கிட்டு மாறி அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டாங்களோ என்னமோ. அதை பார்க்கும்போது ஒரு நமக்கு நம்பிக்கை வருது. அதானிக்கே மோடி வர்றது மேலே சந்தேகம் வந்துருச்சு. ராகுலை பிடிச்சிக்கிட்டா நல்லதுன்னு வந்துட்டாருன்னு போது தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடக்கிறதுக்கு சான்ஸ், வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடக்கிறதுக்கு சான்ஸ். நேர்மையாக நடந்தால் சந்தோஷம் வரவே இருக்கணும். நேர்மையாக நடந்ததுன்னா மோடி இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒருவேளை அதானி அம்பானியை மாட்டி விடுவதற்கு எதுவும் பிளான் பண்ணுறாரு மோடி அவர்கள்? அப்படி எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்க காட்டி கொடுப்பேன். இதுதானே வழக்கம். அதிகாரிகளும் இந்த தொழிலதிபர்களும் என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? கலைஞர்கிட்ட குழஞ்சு பேசிக்கிட்டு இருந்தவனுங்கெல்லாம் சர்க்காரை கமிஷன் வந்தப்புறம் எதிர்த்து வாக்குமூலம் கொடுத்தப்புறம் அவனுக்கு தான் நிற்கலைங்கிறது வேறு விஷயம். எதிர்த்து வாக்குமூலம் கொடுத்தது அவங்க. ஆனால் அவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இவர் இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்களாம் கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 வருஷமாக அவங்கள நம்பி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. மக்களே அவர் கவலைப்பட்டது, மக்களை பற்றி அவர் கவலைப்பட்டது. மோடி வர்சஸ் ராகுல் காந்தி இவர்களுக்குமான அந்த நேரடி விவாதத்திற்கு அழைச்சிருக்காங்க என் ராம் போன்ற அமைப்பினர்கள். ஆனால் ராகுல் காந்தி தைரியமாக சொல்லியிருக்கேன், நான் விவாதிக்க தயாராக இருக்கேன், மோடியை உட்கார சொல்லுங்க. ஆனால் மோடி தரப்புல இருந்து விவாதத்திற்கு வரல அப்படி எந்த ஒரு தகவலுமே வரலையே. இந்த மௌனத்தை எப்படி பார்க்குறீங்க? அது இந்த மாதிரியான விவகாரங்களில் ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுக்கு நல்ல பேச்சு திறமை, கேள்விக்கு உடனே பதில் சொல்லக்கூடிய அந்த வாத திறமை எல்லாம் இருக்கிறவங்களால தான் முடியும். மோடிக்கு அதெல்லாம் கிடையாது. பத்திரிக்கையாளரையே சந்திக்காதவருங்க. அவரை எப்படி இப்போ டிவியில் பார்த்தா கூட மூஞ்சி தெரிஞ்சிடுங்கிறதுக்காக மன் கி பாத்துன்னு ரேடியோவில் பேசுகிற ஆள். அப்படிப்பட்ட ஆள் எப்படி பப்ளிக்கில் பேசுவார்? என்னத்துக்கு போய் அவர் மட்டும் தொந்தரவு பண்ணுறீங்க? அவர் வரமாட்டார், அதோட சண்டை பண்ணி. ஒருவேளை நேரடி விவாதம் நடந்தால் என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? மோடிக்கு நான் உடனே அங்கே டெல்லிக்கு போகணும். மயக்கடிச்சு கீழே கிடப்பார், தூக்கி முதலுதவி பண்ணுறதுக்கு ஒரு டாக்டருக்கெல்லாம் தேவைப்படும். அப்படி அந்த டாக்டர் பேனலில் போட்டால் நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி அவர் மயக்கப்பட்டு விழுந்துருவேன்? அப்படி தான் தப்பிக்க முடியும். டக்குன்னு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல ஓடி போயிடாங்க. அது மாதிரி எதாவது பண்ணுவாங்க. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு 400 தொகுதியில் பாஜக வெற்றி பெறும்னாங்க, அதுக்கப்புறம் 300னாங்க, அப்புறம் 270னாங்க. இப்போ பெரும்பான்மையாக ஜெயிப்போன்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி ரொம்ப விடாப்படியாக இருக்க, நான் ஆனால் எழுதி தரேன், இந்தியா கூட்டணி இங்கே வெற்றி பெறுது, உத்தரப்பிரதேசில் 80 தொகுதியில் 50 தொகுதி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பேசுவதற்கு என்ன காரணம்? உத்தரப்பிரதேசம் அதுதாங்க, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரல அவங்க ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்காது. அதுதான் ஒரு நிலைமை.
வாக்கேந்திரத்தை நம்பித்தானே பாஜக இருந்துகிட்டு இருக்க, மோடி நிற்கிறது அதை நம்பித்தான் நிற்கிறாரு, தேர்தல் ஆணையத்தை நம்பித்தான் அவர் நிற்கிறாரு. சில நீதிபதிகளை அவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தவிர அவர்கிட்ட யார் இருக்கிறார்? மொத்தமாக இந்தியா முழுவதும் அவருக்கு அவங்களுடைய ஆதரவாளர்னு எடுத்திங்கன்னா அந்த அதிகாரி வர்க்கம் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்குள்ளார தான் இருக்கும். அந்த பேர் அந்த அந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்த 1 லட்சம் பேர் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் மோடியினுடைய ஆட்டம் 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு இடத்துல கையை வச்சுக்கினா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதிகாரிகளும் ஜெப் அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக. நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சால் முதல்ல உங்களை கை விடுறது அவனாக தான் இருப்பான். உங்கள் ஆள் தான். உங்களுக்கு எவன் செக்ரட்டரியாக இருந்தானோ அவன் தான் முதல்ல உங்களை கை விடுவான். சார் நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை சார், அதை விட மோசமான ஆள் சார், இவன் புதுசாக ஐடியா கொடுப்பான். அமைச்சர் வீட்டில் இருந்தவங்க பார்த்தவங்க. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ஒரு நேரத்துக்கு நெஞ்சம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.